எப்படி இருக்குது குட்டி இது? சூப்பராக இருக்குது அத்தை, நல்லா க்ரீமியாக இருக்குது. இது ஃப்ரூட் கஸ்டர்ட் தானே அத்தை? இது எப்படி செஞ்சீங்க? ஆமாம்மா, சொல்கிறோமா அதை. நம்ம ஆவின் பால் 1/2 லிட்டர் எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் செய்யறதுக்கு பால் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுட்ருங்க. இதை நம்ம இப்போது பாலில் கலக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதில் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்தோம்னா போதும். இப்போ நம்ம இதை பாலில் கலந்துடலாம். இது கலக்கி நேருங்க, டிக் ஆகிடும். சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு சர்க்கரை. திக்காக வந்துடுச்சு பாருங்கள். கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸுங்க இது. ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு எல்லா பழமும் கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த கஸ்டர்ட் பவுட்ரு ஊற்றணும் வழி கொடுத்துட்டே இருக்கணுங்க. நம்ம இந்த டிக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மாதுளம்பழம் போட்டுக்கலாம். திராட்சை 1 கப்பு போட்டுக்கலாம். ஆப்பிள் 1 கப்பு போட்டுக்கலாம். வாழைப்பழம் அது 1 கப்பு. இதில் இன்னும் நம்ம மாம்பழம், பப்பாளி பழம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மாம்பழம் சீசனில் காய் தான் கிடைக்கிது. வீட்டில் இருக்கிற பழத்தை வச்சு நான் போட்டுங்க. கலக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இப்போ நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். கப்பில் ஊற்றிட்டுங்க. ஒரு சின்ன மரக்கரண்டி அதை போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா பசங்க பழத்தை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. இது போல் கொடுத்து பாருங்கள், வேஸ்ட்டு பண்ணாத சுத்தமாக சாப்பிடுவாங்க பசங்க. பெரியவங்க கூட பழம் ஆனான்றவங்க
இது போல் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்றாங்களா இல்லையான்ட்டு. முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.